வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கைய மாத்தணும்னா, முதல்ல அதோட அடிப்படை புரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு. ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த தொடக்கத்த புரியாம வாழ்றவன் எப்போதும் குழப்பத்துல தான் இருப்பான். ஆனா, அந்த ரகசியத்த தெரிஞ்சவன் வாழ்க்கைய வெல்ல முடியும். ஒரு எழுத்து. அது சின்னதா தோணலாம். ஆனா, அந்த ஒரு எழுத்து இந்த உலகத்தின் பெரிய உண்மைய சொல்லுது. இன்று அந்த உண்மைய ஒரு சின்ன கதையின் மூலம் நாம தெரிஞ்சுக்க போறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எளிய விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தில் தொடங்குவது போல இந்த உலகமும் கடவுளால் ஆதிபகவன் தொடங்கியது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அது இறைவன். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. காலை உதிக்கும் சூரியன் ஒரு புதிய நாளின் தொடக்கம். மழை பெய்யும் நேரம் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அதேபோல் மனித வாழ்க்கைக்கும் ஒரு அடிப்படை ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு வாழ்க்கை பல நேரங்களில் குழப்பமாக இருக்கும். இந்த உண்மையை ஒரு சிறுவனின் வாழ்க்கை எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான் இந்த கதை. ஒரு அமைதியான கிராமம், பசுமையான வயல்கள், காற்றில் ஆடும் மரங்கள், பறவைகளின் குரல்கள், அனைத்தும் இயற்கையின் அழகை காட்டும் சூழல். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வளர்ந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி. இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது? வாழ்க்கை எதற்காக? என்ற ஆழமான சிந்தனை அவனுள் இருந்தது. அவனுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகம். அந்த ஆர்வம்தான் அவனை ஒரு நாள் உண்மைக்குச் சேர்த்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு எளிய விஷயத்தை எடுத்துக்காட்டாக எடுத்தார். தமிழ் எழுத்துக்களின் முதல் எழுத்து ஆ என்பதை காட்டினார். எல்லா எழுத்துக்களுக்கும் அது ஒரு அடிப்படை என்று விளக்கினார். அந்த ஆ இல்லாமல் எந்த வார்த்தையும் முழுமையாக உருவாக முடியாது என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். அந்த சிறுவனும் அதை கவனமாக பார்த்தான். ஒரு சிறிய எழுத்து எப்படி ஒரு பெரிய மொழியின் அடிப்படையாக இருக்கிறது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு புதிய சிந்தனை உருவானது. எழுத்துக்கு ஒரு ஆரம்பம் இருப்பது போல உலகத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். அந்த நாளில் அவன் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதன் அர்த்தம் அவன் மனதில் மெதுவாக பதிந்தது. எழுத்துக்கு எப்படி ஆரம்பமோ, உலகத்துக்கு கடவுள் அப்படியே ஆரம்பம். இந்த உண்மை அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அதற்குப் பின்னால் ஒரு தொடக்கம் மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் மழை பெய்தது. வீடுகள் தண்ணீரால் நிரம்ப ஆரம்பித்தன. மக்கள் பயத்தில் இருந்தனர். அந்த சூழலில் அந்த சிறுவனும் ஒரு சோதனையை எதிர்கொண்டான். அவன் மனதில் ஒரு சிறிய பயம் இருந்தாலும் அதைவிட அதிகமாக நம்பிக்கை இருந்தது. அவன் கற்றுக்கொண்ட அடிப்படை உண்மை, எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது, அதை நம்ப வேண்டும், அவனை தைரியமாக வைத்தது. அவன் பயத்தில் நின்றுவிடாமல் செயல்பட ஆரம்பித்தான். தன்னால் முடிந்த உதவிகளைச் செய்தான். அந்த நம்பிக்கை அவனை மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியிருந்தவர்களையும் உற்சாகப்படுத்தியது. சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் நம்மை சோதிக்கத்தான் வரும். ஆனால் அந்த சோதனைகளை கடக்க உதவும் சக்தி நம்முள் இருக்கும் நம்பிக்கையில்தான் உள்ளது. அந்த சிறுவன் இதை நேரடியாக அனுபவித்தான். அவன் மனதில் இருந்த தெளிவு அவன் செயல்களில் வெளிப்பட்டது. மழை நின்றதும் கிராமம் மீண்டும் அமைதியை அடைந்தது. அந்த அனுபவம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக மாறியது. அவன் புரிந்து கொண்ட உண்மை மிகவும் எளிதானது, ஆனால் மிகவும் ஆழமானது. இந்த உலகத்தில் எதுவும் காரணமின்றி நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்கத்தை புரிந்து கொள்வது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான முதல் படி. என்ற எழுத்து எப்படி எல்லாவற்றிற்கும் அடிப்படையோ, அப்படியே வாழ்க்கைக்கும் ஒரு அடிப்படை உண்மை இருக்கிறது. அதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் தைரியமாகவும் தெளிவாகவும் முன்னேற முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் உண்டு. அந்த தொடக்கத்தை நம்புவது வாழ்க்கைக்கு தைரியம் தரும். அடிப்படை உண்மையை புரிந்தவன் வாழ்க்கையை வெல்ல முடியும்.
நன்றி. மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்